சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதில் ஆசிரியர் ஒருவர் திடீரென மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த ஆசிரியர்கள் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசுக்கு எதிராக இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் ஒருவர் திடீரென மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார். உடனடியாக அங்கிருக்கக்கூடிய சக இடைநிலை ஆசிரியர்கள் மயக்கமடைந்த ஆசிரியருக்கு முதலுதவி அளித்து வருகின்றனர். தமிழக அரசுக்கு எதிராக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் திடீரென சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சாலையான மெரினா சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் திடீரென அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டும் கூட்டு பேசினாங்க. முதல்வர்கிட்ட உங்க கவனத்தை கொண்டு செல்றோம் தான் இதே வார்த்தையை தான் மறுபடியும் கல்வித்துறை செயலாளர் சொல்றாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புங்க. 2009க்கு அப்புறம் பணியில் சேர்ந்தவங்களுக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பணியில் சேர்ந்தவங்களுக்கும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவங்களுக்கும் இருவேறு ஊதியம். அதை சரி செய்ய சொல்றதுக்கு தான் நாங்கள் போராட்டம். எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது மீட்டிங்க்கு வந்துட்டு கூட்டத்துக்கு வந்துட்டு சரி பண்ணுறோன்னு சொன்னால் முதல்வர் அவர்கள் இதுவரைக்கும் சரி செய்யலை. அதை கேட்டு தான் இவ்வளோ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ. சென்னை மெரினா கடற்கரை சாலை அருகே இருக்கக்கூடிய சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்டோம். எமது செய்தியாளர் நௌசாத் களத்திலிருந்து அவ்வப்போது தகவல்களை வழங்கி வருகிறார். நமது செய்தியாளரிடம் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்த இடைநிலை ஆசிரியர்கள் தமிழக அரசு இதற்கு முன்பு இது 4வது நாள் போராட்டம் சார். எங்களுக்கு நியாயமான கோரிக்கை தான் கேட்கிறோம். ஒரே கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கை. நாங்க ஊதிய உயர்வு கேட்கல, எங்களுக்கு உரிய ஊதியம் தான் கேட்கிறோம். எங்களோட பேசிக் பேல 6வது ஊதிய குழுவில் ஏற்பட்ட குறைபாட்டை 16 வருஷமா களைய கோரி நாங்க கேட்கிறோம் சார். ஆனா எங்களுக்கு எங்களோட நியாயமான கோரிக்கையை கேட்கறதுக்கு கூட ஒரு இடம் ஒதுக்கீடு கொடுக்காம காவல்துறை எங்களை அடக்குமுறையில டெய்லி நாங்க போராடுறோம். கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சிடறாங்க சார். பேச்சுவார்த்தை கூட எங்களை அழைக்க மாட்டாங்க சார். நாங்க எங்க போய் நிப்போம்? நாங்க ஆசிரியர்கள் எங்களை வீதியில உட்கார வைக்கிறாங்க சார். நாங்க எங்க போய் நிப்போம்? யார்கிட்ட கேட்போம் சொல்லுங்க நீங்களே. பேச்சுவார்த்தைக்கு யாரும் கூப்பிடல சார். முதல் நாள்ல அதிகாரி லெவல தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தைக்கும் கூப்பிடல சார். செய்வேன்னு சொல்றாங்க. எப்ப செய்வாங்க? 5 ஆண்டு கால ஆட்சியே முடிய போது. எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த முதல்வர் எங்களுக்கு நேர்ல எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு அரசாணை எண் 300 வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றி கொடுக்கணும் சார். சார் அது எங்களை ஆசிரியர்கள் மாதிரி நடத்தல சார். நாங்க கொலை குற்றம் செஞ்சுட்டா மாதிரியோ கொலை பண்ணிட்டு ஒரு ரவுடிகளை போல ஒரு கைதிகளை போல எங்களை நடத்துறாங்க சார். எங்களை தேச துரோகிகள் மாதிரி நடத்துறாங்க சார். நாங்க கேட்கறது ஒரு நியாயமான இடம். எங்களுக்கு கேட்ட இடத்துல எங்களை கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டு ஓரமா உட்காந்து இது பண்ண. நாங்க அகிம்சை முறையில தான் சார் நாங்க போராடுறோம். நாங்க பொதுமக்களுக்கு எந்த இரையோட கொடுக்கல. ஆனா எங்களை உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் கோஷம் கூட போட விடாம ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களையும் ஆடைகளை கிழிச்சு எங்களை ஒரு ரவுடிகளை கையாளுறது போல கையாளுறாங்க சார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து பாதுகாப்பு வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் அவர்கள் தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்து வருகின்றனர். ஆனால் அதற்கு அரசு செவி சாய்க்கவில்லை என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அகிம்சை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களை ஏதோ தேச விரோதிகள் போல நடத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். காவல்துறை தங்கள் மீது அடக்குமுறையை அவிழ்த்துவிட்டு தங்களது அகிம்சை போராட்டத்தை எதிர்த்து அவர்கள் அடக்குமுறையை அவிழ்த்து விடுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் போல தங்களை நடத்தவில்லை, ஏதோ கொலையாளி தேச விரோதியை போல நடத்துவதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். 16 ஆண்டுகளாக ஊதிய முரண்பாடு நிலை வருவதாகவும் அதனை களைய வலியுறுத்தி தொடர்ந்து தங்கள் கோரிக்கை வைத்து வருவதாகவும் ஆனால் தங்களது கோரிக்கைகளுக்கு
அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை என்று அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தின் போது திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார் ஆசிரியர் ஒருவர். அப்போது பணியில் இருந்த காவலர் மற்றும் சக ஆசிரியர்கள் உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மற்றொரு புறம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக கைது செய்து அவர்களை வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தற்போது கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? கைது நடவடிக்கை தொடர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 4வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான போராட்டங்கள் டிபிஐ அலுவலகம் போராட்டம் ஈடுபட்டு நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போராட்டம் ஈடுபட்டார். இன்று திடீரென்று அதாவது காமராஜர் சாலை செல்லக்கூடிய சாலை முன்பாக 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கூடுதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. பிரதான சாலையாக இருக்கிறது. இங்கிருந்துதான் தலைமைச் செயலர் செல்லக்கூடிய வாகனங்களும் அரசு வாகனங்களும் டிசிபி அளவு செல்லக்கூடிய வாகனம் அதிகமாக செல்லக்கூடிய பயணமாக இருக்கிறது. இந்த பகுதி அமர்ந்திருப்பதால் காவல்துறை 100க்கும் மேற்பட்ட குவிந்து அவளை குண்டு கட்டாக கைது செய்யும் காட்சி நம்மளால பார்க்கப்படுகிறது. அவங்க தெரிவித்த ஒரே கோரிக்கை தான் 2009 ஜூன் மாதம் முன்பாக பதவிக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஊதியமும் அதுக்கு பின்பாக பதவி வந்தவங்களுக்கு ஒரு ஊதியம் என்று இருப்பதால் நாங்கள் ஒரே வேலையை தான் செய்கிறோம். 2 ஆசையிலும் ஒரே வேலையை தான் செய்கிறோம். எங்களுடைய அடிப்படை ஊதியில் பல்வேறு மாறுபாடு இருக்கிறது. குறிப்பாக 7வது ஊதிய குறிப்பிட்டிருக்கூடிய அந்த ஊதியத்தை எங்களுக்கு தர வேண்டும். எங்களுடைய அடிப்படை ஊதியம் உயர்த்தி தர வேண்டும் கோரிக்கை தான் கடந்த 16 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை முன்வைத்திருந்தோம். இதுவரைக்குமே அரசு செவிசாய்க்கவில்லை. கடந்த ஆட்சியின் போது நாங்கள் போராட்டம் ஈடுபடும் பொழுது இப்போதைய முதல்வரும் அப்ப எதிர்க்கட்சி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்தித்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதாக தெரிவித்து அவருடைய தேர்தல் வாக்குறுதி 311 அந்த அடிப்படையில் வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் 311 வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடிந்த காலம் வந்துவிட்டது. 4 ஆண்டு ஆட்சி குறித்து விட்டார்கள். இன்று கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்ற கோரிக்கை முன்வைத்து குறிப்பாக இந்த போராட்டம் ஈடுபடுகிறார்கள். இந்த போராட்டம் ஈடுபடும் ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்த காட்சியில் பார்க்க முடிகிறது. இதற்கு ஆசிரியர்கள் தெரிவிப்பது ஒன்றுதான், நாங்கள் கொலை குற்றம் செய்தோமா அல்லது நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா, எங்களை தரத்தரமாக இழுத்து பெண்கள் என பார்க்காமல் எங்கள் ஆடைகளை கிழித்தும் எங்களை குண்டுக்கட்டாக கைது செய்வது கடுமையாக கண்டனத்துக்குரியது. பல நபர்களை நாங்கள் பல ஆசைகளை பல காவல்துறை பல உயரதிகாரியை உருவாக்கிய ஆசிரியர்கள் நாங்கள். ஆனால் எங்களுக்கு இது போன்ற சூழல் என்பது பார்க்கும்போது எங்கள் மனம் வலிக்குது என்ற பல்வேறு கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்து இந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவரும் இந்த போராட்டம் தொடரும் எந்த வகைக்கும் எந்த உச்சத்துக்கும் செல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு விதம் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட இந்த சாலையில் அமர்ந்திருப்பது அதாவது பிரதான சாலையில் அமர்ந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது சென்னை தலைநகரில் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த சாலை மெயினா சாலை அமர்ந்திருப்பது அதுவும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. பெண் போலீசார் மற்றும் பல்வேறு போலீஸ் அந்த அதிகப்படியான போலீசாரை குவிக்கப்பட்டு ஒவ்வொருவராக அப்புறப்படுத்த சூழலை பார்க்க முடியும். அப்புறப்படுத்த காட்சியை பார்க்க முடிகிறது. தரத்தரவனை இழுத்து குண்டுக்கட்டாக தூக்கியும் காவல்துறை கைது செய்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தை இருக்கக்கூடிய நபர்களை அகற்றும் முன்பு அவர்கள் கை பிணைத்துக் கொண்டு அங்கிருந்து நகராமல் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சங்கிலி போல அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களை கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் எதுவும் செல்ல மாட்டோம் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பல கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் பதாகைகளை ஏந்தி கொண்டும் எங்களுடைய இந்த கோரிக்கை என்பது நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். ஆட்சி முடிவு காலகட்டம் வந்துவிட்டது. ஏன்னா நாங்கள் வேற எதுவும் கேட்கவில்லை. 16 ஆண்டு காலமாக கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அரசு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது. இந்த அரசு அந்த வாக்குறுதி நிறைவேற்றிக் கொடுங்கள். நாங்கள் ஊதிய உயர்வு கேட்கவில்லை. எங்கள் அடிப்படை ஊதியத்தை உயர்த்திக் கொடுங்களா என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நௌசத், அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருந்தார்கள். இதுவரை தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை, ஒரே ஒரு முறை மட்டும் அழைத்தார்கள். அதன் பின்பு ஒரு முறை கூட தற்போது அழைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் இது குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது ஒரு முறை மட்டுமே இவர் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது அரசு செயலை அழைத்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாகவும் அதற்கு பிறகு அழைத்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபடவில்லை. பள்ளிக்கல்வி அமைச்சரோ தமிழக முதல்வரோ இதுவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதனால் எங்கள் போராட்டத்தை பல்வேறு வடிவங்களில் நாங்கள் போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிறோம். என்றால் தலைநகரில் போராட்டம் ஈடுபடுகிறோம். அனைத்து ஒரு பேச்சுவார்த்தை அதாவது எங்கள் சமாதானம் செய்யப்பட ஈடுபட்டதால் கூட நாங்கள் ஒத்துக்கொண்டிருப்போம். ஆனால் எங்களை மதிக்க கூட இல்லை. ஏன்னா நாங்கள் ஆசிரியர்கள் எந்த ஒரு அனாவசிய அனாச்சார விஷயத்தில் ஈடுபடாத ஒரு ஆசிரியராக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது அரசுக்கு என்ன கேள்வி என பல்வேறு கேள்வி அரசை நோக்கி எழுப்பியதை நம்மளால பார்க்க முடியுது. தமிழக முதல்வர் நாங்கள் குறிப்பாக நாங்கள் ஊதிய உயர்வு கேட்கவில்லை, அடிப்படை ஊதியத்தை தான் கேட்கிறோம்.
அரசு செயலாளர் அழைத்து பேச்சு நடத்துவதில் என்ன தவறு இருக்குது, ஏன் அழைக்கவில்லை, ஒரு முறை பேச்சு நடத்திவிட்டால் போதுமா என்ற கேள்வியும் முன்வைக்கிறார்கள். இந்த போராட்டம் தீவிரம் அடையும் பட்சத்தில் நிச்சயம் அரசு பேச்சுவார்த்தை நடத்துமா, அல்லது தமிழக முதல்வர் சந்திக்குவாரா, அல்லது பள்ளிக்கல்வி அமைச்சர் சந்திப்பாரா என்ற கேள்வியானது விழுந்திருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.